ஹல்லேலூயா. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை செய்யலைன்னா கண்ணுக்கு கண், கல்லுக்கு பல்லுக்கு பல். ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தில் விசுவாசிப்ப தவறு செய்வது கிருபையாய் கர்த்தர் மன்னிக்கிறார். தரங்களை தட்டுவோமா? அந்த சாபங்களை எடுத்து போடுகிறார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேறு ஆசீர்வாதம், புதிய ஏற்பாடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேறு ஆசீர்வாதம். வேகமாய் நான் போகிறேன். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாடு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேவை என்ன பண்ண கொண்டு வர சொன்னார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் நான் போகிறேன், முடிக்க போகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் இருக்கிறத்தில் காணிக்கை வாங்கு என்று சொன்னார். ஆமே சொல்லுவோமா? காணிக்கையும் தசமாக எப்படி கொடுக்கணுமாமா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எப்படி சபைக்கு கொரிந்தி சபைக்கு சொல்கிறார். வாசிங்க 2 கொரிந்தி. தசமாக 10% கட்டாயம் எடுத்து வச்சு உற்சாகமாக கொடுக்கணும். ஆனால் இங்கே மனக்கட்டாயம் அல்ல, மன விசாலம் அல்ல. எப்படி கொடுக்கணுமாமா? உற்சாகமாய் கொடுக்கணும். கரலை தட்டுவோம்.